முருங்கைக்கீரை சட்னி பண்ணி தரேன். சரி, அப்படியா? அதை சாப்பிட்டு பாருங்க. எல்லா மக்களும் செஞ்சு பார்த்துடலாமா? இந்த துவையலுக்கு ஃபர்ஸ்ட் கொஞ்சோண்டு எண்ணெய். இதுதான் இந்த துவையலுக்கான எண்ணெயே. இதுக்கப்புறமா நான் தனியாக எதுவுமே எண்ணெய் சேர்க்க போகிறது கிடையாது. ஸோ டயட்டில் இருக்கிறவங்களாம் கூட இந்த துவையல் இந்த சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு வந்து சேர்த்துடுறேன். ஸோ மேலேயே வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு அதையும் சேர்த்துட்டு நல்லா இதில் கலர் வந்து மாறணும். எப்பவுமே பருப்பு வந்து சீக்கிரமா கருக ஆரம்பிச்சிடும். அதனால மேலேயே என்ன நம்ம வெங்காயத்தை வந்து பாத்தீங்கன்னாக்கா அப்படியே முழுசா தான் போடுறோம், சின்ன வெங்காயத்தை. அதனால உடனே வந்து போட்டுடலாம். ஒரு 3 பல்லு பூண்டு அதையும் வந்து இதுல சேர்த்துடுறேன். கொஞ்சம் கைவிடாம இப்படி மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னாக்கா இந்த பருப்பெல்லாம் வந்து எதுவும் கருகாது. சின்ன வெங்காயம் தான் இதுக்கு போடணும். ஸோ அந்த காலத்துல சின்ன வெங்காயம் தான் மேக்சிமம் யூஸ் பண்ணுவாங்க. இப்பதான் இதோட பேரே சாம்பார் வெங்காயம்னு மாறிடுச்சு. ஏன்னா இதை உரிக்கிறதுக்கு நிறைய பேருக்கு வந்து அந்த லேசினஸ், அதனால இது சாம்பார் வெங்காயமா இப்ப மாத்திட்டாங்க. 1 கப் அளவுக்கு முருங்கைக்கீரை வந்து சேர்த்துக்கிறேன். நல்லா பாத்தீங்கன்னா நல்ல பச்சையான கீரை, அதனால நான் ரொம்ப எல்லாம் வந்து காம்பு எடுக்கல. கொஞ்சம் முத்தின கீரைன்னா தயவு செஞ்சு காம்பு வந்து எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்டொமக் அப்செட் வந்து வரும். இன்னொன்னு கீரையே நல்ல வதங்காமையே செய்யக்கூடாது. நல்ல இந்த கீரை வந்து இதுல வதங்கிடணும். இல்லைனாக்கா சில பேருக்கு புதுசா இந்த முருங்கைக்கீரை எல்லாம் சாப்பிட்றவங்களுக்கும் ஸ்டொமக் அப்செட் கண்டிப்பா வந்து வரும். அதனால இதை நல்லா வதக்கிடுங்க. இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 4ல இருந்து 5 காஞ்சி மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்லேயே சேர்த்தீங்கன்னாக்கா இந்த காஞ்சி மிளகாய் எடுத்து வச்சிருங்க, ஒரு கலர் வந்து மாறும். ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவினதோ இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸஸா கட் பண்ணி வச்சதோ எதுவா இருந்தாலும் வந்து சேர்த்துக்கலாம். இது வதங்குறப்பவே அந்த முருங்கைக்கீரையோட வாசம் வந்து வர ஆரம்பிக்கும். நல்லா வதங்கிடுச்சு அப்படின்னு அர்த்தம். மேலேயே வந்து உப்பு வந்து போட்டுக்கோங்க. உப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வந்து வதக்கிட்டு இதுக்கு கண்டிப்பா வந்து புளி போடணும். நீங்க ஒரு 2 நாள் 3 நாள் கூட வந்து இதை வச்சுக்கலாம். ஸோ வந்து புளி கொஞ்சோண்டு வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறமா ஓரளவுக்கு கொரப்பா இது வந்து அரைச்சிக்க போறோம். ஸோ இது அந்த ரூம் டெம்பரேச்சர் வந்து வந்துருச்சு. இப்போ மிக்சியில போட்டு அரைச்சிடலாம். உங்களுக்கு நல்ல அயன் கண்டென்ட் வேணும், அயன் டெஃபிஷியன்சி இருக்கு அப்படின்னாக்கா இன்னும் கூட ஒரு 2 கைப்பிடி வந்து நீங்க கீரையை வந்து சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இதோட டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னாக்கா உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ அளவுக்கு கீரையை சேர்த்துக்கிட்டே இருக்கலாம். கீரை சேர உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் தான் ஜாஸ்தி. சூப்பரா இந்த மாதிரி ஓரளவுக்கு கொரன்னு இதை வந்து அரைச்சிட்டோம். பார்க்கலாம் சூப்பரா தான் இருக்கு. சாப்பிட்றப்ப எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ சூடான சாதத்துக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வச்சு சாப்பிட போறோம். இது வந்து இட்லி தோசைக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்கிறாங்க. பட் சாதத்துல நம்ம சாப்பிட்றப்பே நமக்கு தெரிஞ்சு போயிடுது எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு உருளையை வச்சு உங்களுக்கு வேணும்னா நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பிசைஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம். ஸோ நல்லா சுட சுட அப்படியே ஆவி பறக்குது. சாப்பிட்டு பார்க்கலாம். பயங்கர சூடா இருக்கு. நிஜமாவே நல்லா இருக்கு. ரொம்ப 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 டேஸ்டா இருக்கு. நல்ல உப்பு காரம் புளிப்பு அந்த மாதிரி சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா செட் ஆகும். ஹெல்த்தியா சாப்பிட்டா மாதிரியும் ஆயிடுச்சு, கொஞ்சம் டேஸ்டா சாப்பிட்டா மாதிரியும் ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிற உங்களோட ஃபீட்பேக் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க.